வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 10/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 180. இந்த 180க்கு நம்ம கொடுத்துருக்க கெஸிங்கில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வீசா மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு 80 ட்ரிக்கில் கிடைக்கல. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஆல் போர்டு டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் எடுத்திருந்தோம். ஆல் போர்டு வராதனால நம்மளுக்கு டோட்டலாக எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி பார்த்திங்கன்னா 086. இந்த 086க்கு பார்த்திங்கன்னா 0வும் 8ம் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 08 அப்படின்றது வந்து பாக்ஸில் பாருங்கள், ஒரு பாக்ஸில் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு நம்மளுக்கு மெயினாக ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. இந்த ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆல் போர்டும் பாஸ் ஆகிருக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணி பார்த்திங்கன்னா 659. இந்த 659க்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 6ம் 5 கிடச்சிருக்கு. போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 6-5 அப்படின்றது நம்ம ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6-5 அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 6-5-9 அப்படின்றதுக்கு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு 6-5 அப்படின்றது ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது 4க்கு பவர் 9. இது 9 வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு 2-8லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. அதாவது நேற்று ரிசல்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் எப்படியாச்சும் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நம்ம கொடுத்தது. அது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆச்சு. நம்மளுக்கு டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆல் போர்டும் பாஸ் ஆகலை. மற்றபடி பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 10/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதிலே பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். மெயின் சேனலில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎல் 2க்குமே சேர்த்து ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க் அது வந்து ஃப்ரீ தான். அதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் நம்பரும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள் 10/7/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 76, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 41, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 35. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7375 1315 4345. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 743 745 713 715 643 615. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 17 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 48, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 60, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 73. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 46 47 43 67 63 07. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 467 463 407 403 867 803. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 46லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 57, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 81, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 20. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 82 80 10 78 72 71. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 582 580 512 510 782 710. அடுத்து பார்த்திங்கன்னா
ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 80 ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்ம கேசிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் எடுக்கிறோம். ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறோம். மிஸ் ஆகுது. சில நாள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிது. நம்மளுக்கு ஆல் போர்டு எதுக்கு மெயினாக டார்கெட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்கன்பா. நம்மளுக்கு டபுள்ஸில் எதுவும் கணக்காகலை. அதனால் உங்களுக்கு டபுள்ஸாக ஏதாச்சும் தோணுச்சுனால் நம்ம கொடுத்துருக்க ஆல் போர்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.